8 பேரும் யாதிவேதியாள் உஸ்மகாளி சொக்க நாட்டி தங்கம்மாளா 8 பேரும் ஒன்று கோடி கையம்மாவ பொறுப்பாளா சந்தன மாமுனியை அப்பாவே அவரானா அம்மா என்ன ஆனசாமி தகப்பனை அவரானா தாயாரு என்னானா பிறவி கூட ரகசியத்தை பிறவி கூட ரகசியத்தை பெருமையோடு ஆமையா அம்மையாள் உச்சினி மாகாளி இந்த சொக்கநாட்சி அம்பாள் தங்கம்மா தலைமையான இந்த அதிபதிகள் மூவேர்களும் ஒன்றாக இணைந்து மற்ற தங்கைமார்களை அழைத்தார்கள். ஏ அம்மா காளி, ஏ முத்துமாரி, ஏ தாய முப்படாதி, ஏ அம்மா ஏ முத்தாரம்மா, ஏ வடக்குத்தி, ஏட்டிய வடக்கு வாசல் செல்வி அப்படின்னா சொக்கநாச்சி கூப்பிட்ட உடனே இவ எல்லாரும் ஓடி வாரா. என்னக்கா என்னை அழைத்தியே, என்ன விவரம்னு கேட்டா. அடியே இவர் எப்போதும் தாடியும் சன்னியாசியும் தலைமுடி கோலமாக எப்போதும் தவத்துல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். இவர் எப்படி நமக்கு அப்பாவாக இருப்பார்? சரி, அவரே நமக்கு அப்பாவாக இருந்தாரானா நம்ம அம்மா இருக்கிறாங்களா இல்லையா? இறந்துதான் போனார்களா? தகப்பன் அவராக இருந்தாரானா நம்ம தாய் இருக்கிறாளா இறந்து போனாளா? இந்த ரகசியத்தை அறிந்து தெரிய வேணும் என்று அதிபதியான அம்மா காளிமார்கள் அழைத்து நின்றார்கள். அப்போதான் வருகிறார் சந்தன மகாமுனிவர் தவத்தை முடித்து விட்டு. ஏன் வாராரு? இந்த பிள்ளைங்களை பார்க்கணும், அதுக்கு உணவு கொடுக்கணும். ஆள் இல்லா காட்டுக்குள்ள அடர்ந்தவன சோலையில கண்ணபெருமான் காளிகளை வளர்க்க கட்டளையிட்டார். அதன்படி நம்ம வளர்க்கணும் அல்லவா என்று சொல்லி 8 பேரையுமே வளர்த்து கொண்டிருந்த தருணத்திலே வருகிறார் பார்க்க. இவ வரும்போதும் ஆங்கார கோபத்துல கையை கொறுத்துக்கிட்டு நிக்கா. வரட்டு மட்டும் இன்னைக்கு இந்த மாமணிவர் வந்தவுடன் விவரத்தை கேட்காம அவரை அரைச்சனம் கால் எடுத்து வைக்க கூடாது. ஆமா, அங்கிட்டா இங்கிட்டான்னு பார்க்காம விடக்கூடாது. அப்படிங்கிற தைரியத்திலே தத்துவத்தை கொண்டு ஒரு போல இருந்தார்கள். அங்கிருந்து இவர் வந்தார்ல, இவ பார்த்துக்கிட்டா. ஓ ஐயா சந்தன மகாமுனிவரே, உம்மத்தனையா சற்று கொஞ்சம் நில்லுமன்னாளுவா. உடனே அவ 8 பேரும் கூப்பிட்டா என்ன செய்வாரு? ஒருவரால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படியே அசந்து போய் நின்னார். என்னம்மா? ஏ சொக்கனாச்சி, ஏ தாய உச்மகாளி, ஏ அம்மா தங்கம்மா, என்னம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கன்னார். விவரத்தை சொல்லுங்க தா. ஐயா, எங்க அப்பா நீங்கள் என்று நாங்க நம்பிக்கிட்டோம். எங்க அம்மா இருக்கிறாங்களா இல்லாம போனாங்களா? இதை நாங்க அறியணும் தெரியணும். கண்டிப்பா எங்கிட்ட சொல்லுங்கன்னார். உடனே சந்தன மகாமுனிவர் சொன்னார், அம்மா உங்க அம்மா யாரோ, உங்க அப்பா யாரோ, உங்க தாய் யாரோ, உங்க தகப்பன் யாரோ தான் விவரம் எனக்கு தெரியாதும்மா. வேற என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களை வளர்க்க சொன்னது யார் தெரியுமா? என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணே உங்க 8 பேரையும் தூக்கிட்டு வந்து உங்களை தூக்கிட்டு வரையில நீங்க ஊந்து விளையாடும் பிள்ளைகளா இருந்தீங்க. அறியாத பருவத்திலே இருந்த இந்த அட்டகாளிகளை நான் அறிவண்ணும் சந்தன மகாமுனிவர் வளர்த்தேன். வளர்த்த கடா மார்புல பாஞ்ச மாதிரி என்னை எதிர்த்து கேட்கல. சொன்னது சரியாத்தானே இருக்கு. நீங்க வழக்கத்தான் சொன்னாரே தவிர உங்களுடைய வளப்பத்தவர் என்கிட்ட சொல்லிட்டு போகல. எனக்கு தெரியாதுமா அப்படின்னார். ஓஹோ, உமக்கு அதுவும் தெரியாதா? அப்படின்னா நாங்க யாரவே நினைக்கணும்? படைத்தார்களோ ஆண்டவர் பகவானை நினைங்க. அவன் படைத்த பகவானே நினைங்கன்னார். உடனே அம்மா காளிமார்கள் ஆண்டவனை நினைக்க வேணும் என்று எவ்விதமாக நினைக்கிறார்களானா 50 அடி அகலத்திலே 50 அடி அகலத்திலே 8 பேரும் கோழிய வைத்தார். சந்தன மரமதிலே அந்த மலையான மலையதிலே
விஷயத்தை தெரிய வேணும் அடியதைத்தான் கூட்டுவாளா அம்மா கூட்டுவா மங்கைமார்கள் 8 பேரும் எரிக்கலங்குச்சி கொண்டு 7 வகை பிறக்குவாளா 8 பேரும் ஒன்று கூடி மலையில் அவதான் பிறக்கி சதுரகிரி மலையதிலே தாய் காளிமார்கள் வராளே அமைத்திருக்கிறான் 50 அகலம் 60 அடி நீளத்திலே. எப்பா அக்கினி வளர்க்கணும்னா சும்மா வளர்க்க முடியுமா? நேற்று வந்த உடனே பாத்தியா அந்தன பிராமணர் அக்கினி வளர்த்தார் இல்லையா? ஓமகுண்டம் 7 வகை குச்சி வேணும். ஓமகுண்டம்னா சும்மா வளர்க்க கூடாது. ஆலங்குச்சி, அரசங்குச்சி, புங்கங்குச்சி, புளியங்குச்சி, பன்னி குச்சி, சந்தன குச்சி, எரிக்கலங்குச்சி, இந்த 7 வகையை பறக்கணும். 7 ஒரு துண்டு இருந்தா போதும் இல்லையா? அந்த ஒரு துண்டை 4 துண்டை அடுக்கலாம். அப்ப 7 துண்டையும் எளினாங்க 28 துண்டை அடுக்கலாம். இது அத்தனையும் அப்படியே பிறக்கி வந்து அமைக்கப்பட்ட யாகசாலையிலே பரத்தி முக்கட்டு எண்ணெய் வாங்குகிறார்கள். நல்லெண்ணெய், தேங்கெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த எண்ணெய்கள் எல்லாம் கலந்து முதல்ல அம்மா சொக்கனாச்சி இருக்கா, அவ பக்கத்துல உச்சினி மகாளி இருக்கா, அடுத்தாக்குல தங்கம்மா இருக்கா. இவன் 3 பேரும் முன்னால இருக்கிறா. மத்த எத்தனை பேரு? 8 பேர்ல 8 பேர்ல 5 பேர் அவ 3 பேரை சுத்தி இருக்கிறா. அப்படியே சுத்திக்கிறோம். பிரணவத்தை உபச்சாரம் செய்து எவ்விதமாக அக்கினியை வளர்க்கிறார்களானா அம்மா அட்டைதாளி 8 பேரும் அட்டைதாளி 8 பேரும் அக்கினிய வளர்க்க ஆண்டவனை நினைக்க யாகச்சோல வளர்க்க ஈஸ்வரனை எதிர்க்க பாரி வெள்ளி வளர்க்காள பாரி வெள்ளி அந்த பகவானை எதிர்க்காளே ஆதி பகவானே காளியவ வளர்த்த வேள்வி கைலாசத்தை சுத்திடுமா உச்மகாளி வளர்த்தவே பழையவன சுத்திடும் தங்கம்மா வளர்த்தவே சங்கரர சுத்திடும் சுக்கனாச்சி வளர்த்த வேள்வி சுக்கனாச்சி பகவானே சுக்கனாச்சி வளர்த்த வேள்வி 8 பேரு வளர்க்கக்கூடிய அக்கினி சோலையும் ஆதி கைலாசத்துல புகை மண்டலம் தண்ணிலையும் தீயிலையும் மிஞ்சி வாழ்ந்தவை இந்த உலகத்துல யார் யாருக்கா? ஆழம் தெரியாம ஆத்துக்குள்ள காலை விட்டுட்டாம்னு சொன்னா அங்க ஒரு ஆமா அவதிப்பட வேண்டியதான். அவங்க ஒரு நிலையம் போட்டுற வேண்டியதான். அதே மாதிரி சில பேர் பயங்காட்டுவாங்க, இங்க பாரு நான் தீய வச்சு செத்து போறேன் அப்படின்னு சொல்லுவான். மண்ணனை தூக்கி மேல விட்டு தீக்குச்சியை வெட்டி வச்சாச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியா? அப்ப ஊத்திட்டா பிழைக்க முடியாது. இந்த தீய்க்கும் தண்ணிக்கும் மிஞ்சி யாராலையும் வாழவே முடியாது, வாழ்ந்த சரித்திரமும் கிடையாது. அதனால இவ வளர்க்கக்கூடிய அக்கினி சோலையோ ஆதி கைலாசத்துல புகை மண்டலம் அவளால இருக்க முடியவில்லை. அப்படி இருக்க முடியாமல் இருக்க பார்த்தால் பகவான்
ஏ அம்மா ஏ பார்வதி பார்வதினார் என்னத்தாம்னு ஓடி வாரா. அடியே 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 அடி பெண்ணே, உன் தங்கச்சிய வளர்க்க சொன்னியா உங்க அண்ணன் கிட்ட கொல்ல சொன்னியான்னு கேட்டார். என்னத்தான் திடீர்னு இப்படி கேட்கியட என்ன? நீ முதல்ல என்ன சொல்லு, அப்புறமா நான் சொல்லுதமனாரு. நான் கொல்லத்தான் சொன்னேன் எங்க அண்ணன் கிட்ட, வளர்க்க சொல்லல. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அவர் பொண்ணு இருக்கவா செய்தாரு. சதுரகிரி மலையிலே அக்கா தங்கை 8 பேரையும் அருள் வளர்வதற்கு அருள் கொடுத்தார். ஏன் சக்கலாத்திய வளர்ந்ததும் போதாதுன்னு பகவானுக்கு 8 பேரும் குழந்தையா இல்லையா? அதனால ஏடியா ஏ சக்கலாத்தியா ஒன்னதானே அந்த சக்கலாத்தி என்னை எதிர்த்துட்டா, இருந்த அக்கினிய வளர்த்துட்டா. உன் தங்கச்சிய இந்த பகவான் என்னை எதிர்த்துட்டா, பாரு அக்கினிய வளர்த்துட்டா. ஆண்டவனை எதிர்த்தவர்கள் அகிலத்துல வாழ்ந்ததே கிடையாது, யாரும் வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. அதனால நீ போடி அம்மா, போடி அக்கினிய போய் அமர்த்திட்டு வா பார்வதினார். அத்தா நான் போனா அவ என் சொல்ல கேப்பாளா? கேட்க மாட்டாளா? ஏன் கேட்க மாட்டா? அக்கா போய் சொன்ன கேட்கத்தானே செய்வா. அக்கா சொல்ல உலகத்துல தங்கச்சி கேட்காமலா இருக்கா? கேப்பாளா? நீ போடி அம்மா அப்படின்னார். உடனே பார்வதா தேவி எங்கே வருகிறாளானா, கைலாச வாசல் கைலாச வாசல் வாராள வாராளே வள்ளலுட தேவி அம்மா சதுரகிரி மலையாரில சந்தனமங்காட்டு கொள்ள வாராளே பார்வேயா வந்து பார்த்தார் தங்கை மாறே பிரணவ மந்திரத்தை உச்சரிக்க 8 பேரும் அக்கினிய வளகாலம்மா அம்மா அக்கினிய வளகாலம் அனல் போட்டு எரிக்காலம்மா. அடிய தங்கை மாற நீங்க மச்சானை எதுக்கலாமா? மங்கையர காளியரே என் கொண்டவனை எதுக்கலாமோ? என் கொல கொழுந்தே தங்கை மாறே அத்தானை எதிர்த்தவர்கள் இந்த அகிலத்தில் வாழ்ந்ததில்ல. உங்க மச்சானை எதிர்த்தவர்கள் அடியம்மா சொக்கனாச்சு மாநிலத்தில் வாழ்ந்ததில்லை. யாரடி நீங்க 8 பேரும் அத்தானை எதிர்த்து அக்கினிய வளர்க்கியல? இது என்ன சாதாரணப்பட்ட விஷயம் நினைக்கியலா? அவரை எதிர்த்தவை இந்த அகிலத்துல யாரும் வாழ்ந்ததும் கிடையாது, வாழ்ந்த சரித்திரமும் இல்லை. இதுவரைக்கும் உண்டா? கிடையவே கிடையாதுன்னார். இவ 8 பேரும் பார்த்தா இவா எவா அத்தாமுங்கா மச்சாமுங்கா கொண்டவமுங்கா அக்கா பார்வதின்னு எவளாச்சும் ஒருத்தி அவளை யாருட்டு பாக்கட்டுமே. ஏன் சுக்கனாச்சி தான் கோபத்துல இருக்காள, இந்த உச்சினி மகாள் அவளை யாருட்டு பார்த்தானே பாக்கலாம்ல? ஏன் அவதான் கேட்கலையே இந்த தங்கம்மா ஏக்கா வான்னு கேட்டானே கேட்கலாம்ல? ஒருத்தியோட ஒருத்தி யாருட்டு பார்க்கல, என்னன்னு கேட்கல, பேசல, குனிஞ்ச தலைய நிமிரல, கோதி எண்ணெயை அக்கினிகளை விடுதா, அனல் விட்டு எரிகிறது. பிரணவ மந்திரத்தை உபச்சாரம் செய்தா அனல் போட்டு எரிகிறது. எவ்வளவு காலி? ஆமா பேர் சாதாரணமா வளர்க்க முடியுமா? 8 பேரும் 50 அடி அகலத்துல தோண்டி இருக்காள, என்ன ஆபத்தான செய்யும்? உடனே பார்த்தா பார்வதி இவ எவ்வளவு நம்ம சொல்ல கேட்க மாட்டா.
இந்த அக்கினி வளர்ந்துதானா ஆதி கைலாசமே அழிந்து போகும். இதற்கு என்ன செய்ய என்று பார்வதாதேவி உள்ளத்திலே என்ன இந்த சிறப்பான வேளைகளே இந்த சிங்கி அம்மாயே தங்கச்சி ஏ சொக்கனாச்சி ஏ உச்மகாளி ஏ தங்கம்மா ஏ தங்கம்மா ஏ சந்தன மாறி ஏ சடமாரி ஏ அம்மா ஏ காளி காந்தாரி ஏ கனகதுர்க்கை ஏ கனகதுர்க்க ஆமா ஏ வடக்குத்தி ஏ வடக்குவா செல்வி அப்படின்னு 8 பேரையும் கூப்பிட்டு பார்த்தா ஆமா இவ எவ்வளோ அவளை யார்ட்டும் பார்க்கல அக்கா வானும் கேட்கல கேட்க மாட்டு காழுவோம். உடனே பார்த்தாள் பார்வதி அம்மாள் ஆமா இந்த எரிகின்ற அக்கினியை அமர்த்தாவிட்டால் ஆதி கைலாசமே எழுந்து போவோம். அதனால் நாமல் தான் இந்த அக்கினி சோலையை அமர்த்த வேண்டும் என்று எவ்விதமாக பார்வதி இறங்குகிறாளானா எரிகின்ற அக்கினிலே இறங்கிட்டாளே அம்மா பார்வதியா கொழுந்து விட்டு அக்கினி எரியும் போது அப்பா எரியும் போது அங்க கொதித்துட்டாளே எரியும் போது அம்மா பார்வதியா கொதித்த போது பார்த்துட்டாளே சுஷேராளி உஸ்மகாளி பார்த்துட்டாள தங்கை மாற உசுப்பு வாழ ஏடி ஏடி அம்மா தங்கைமார்களே நம்ம அக்காளான பார்வதி அனலிலே இறங்கிட்டாள தலைமரம் வந்தா பழமரம் வாழும்னு சொல்லியிருக்காங்க. தலைநாளையில பிறந்தவா அக்கினிய அமர்த்த சொன்னா நம்ம யாரும் அமர்த்தல. நம்ம அமர்த்தலங்க உடனே விவரம் தெரிஞ்ச உடனே பார்வதி போய் இறங்கிட்டாள. இனி நாம இருக்கலாமா என்று கைய காளியர்கள் பொறுப்பாளா அக்கினிலே இறங்குவாளா 8 பேரும் இறங்கும் போதே ஐயா இறங்கும் போதே அன்னையாக சொல்லை அணைந்துடுமா இறங்கும் போதே அக்கினி சொல்லை அது அமர்ந்த போதே ஆண்டவன் பகவானுக்கு தெரியுதையா. ஐயையோ ஐயையோ மோசம் போச்ச. பார்வதிய போய் அக்கினியா அமர்த்த சொல்லு பார்வதி அப்படின்னு தானே சொன்னோம். இவ போய் இறங்கினால் அல்லவா அவ 8 பேரும் போய் இறங்கிட்டா. இனி காளியர்கள் எரிந்து போனாலே அடங்காத மகிஷாசூரனை அடக்குவதற்கு யார் இருக்கா? அந்த பொல்லாத மகிஷாசூரனை போய் சங்காரம் செய்ய யார் இருக்கா? எவர் இருக்கா என்று இந்த அட்டகாளிகளை விரைவி செய்ய வேணும் என்று பகவான் கங்கை நீரோ தண்ணீர் கொண்டே கங்கை நீரோ தண்ணீர் கொண்டே கையிலை வாரி புஷ்பத்தோடு தங்க திரு பெரும்படுது ஈசனான பகவானோ ஐயா கைலாச வாசல் விட்டு கைலாச வாசல் அவர் மாறார பகவானோ கைலாச வாசல் விட்டு ஐயா கீழத்தெரு சுடலை எங்க இருந்தாலும் உடைமார்களை தெரிவு செய்ய வேணும் என்று கங்கை நீர் தண்ணீர் கைலை வாரி புஷ்பம் தங்க திரு பெரும்பெடுத்து கைலாச வாசலை விட்டு கருண சங்கிலி மலை கடந்து போசராசா பட்டணம் புகழ்வரிய நாடெல்லாம் கடந்து எங்கே வருகிறார்? சந்தன காட்டுக்குள் வருகிறார்.
வந்து பார்த்தா இவ 8 பேரு, பார்வதியை சேர்த்து 9 பேரு. ஐயா இவ 9 பேரும் ஒரு போல அக்கினியில எரிஞ்சு சாம்பலா படுத்திருக்கிறாள். இந்த அம்மை மாறி பிரிவு செய்ய வேண்டும் என்று பகவான் எவ்விதமாக பிரிவு செய்கிறாரானா தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, தங்க பிரம்பு கொண்டு தட்டுவாரா, தட்டுகிற வேலை இல்ல அம்மா காளி 8 பேரும் நாய் தூங்கி முளைத்தவள் போல் தூங்கி முளைத்தவள் சுந்தரம்மா ஓடி வாராள், ஓடி வாராள். திருமேனையோட காளியர்கள் 8 பேரும் கடவுள் முன்னால் ஓடி வர வீரப்பல்லா விருசடையா வீரப்பல்லா விரித்தாடும் தடமுடிய கண்கள் 2 முழ நீண்ட பல்லளவும் அப்பு சடைகளோட அப்பு நல்ல சடைகளோட அட்டை காளிமார்கள் ஓடி வர அட்டை காளிகளோ பகவான் பிரம்பாலே தட்டுகிற போது அப்பந்தான் தூங்கி முழித்தவ மாறி கண்ணை கசக்கி சுந்தரம் போல இளந்தரித்து நிக்கா ஒரு போல 9 பேரும் எங்க நிக்கா அவ பிறவியில செவ செவ செவையன்னு இருந்தா அக்கினியில எரிந்து பிறந்து வாரா கரு 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 கருன்னு கருத்த மேனியோட இருக்கா. கருத்த திரு மேனியோட எப்படி வாரா? கருத்த திரு மேனியோடு கருத்த திருமேனையோடும் முட்டை போல் கண்கள் 2 முளம் நீண்ட பல்லழகும் அப்பு சடையோட அட்டை காளிகள் ஓடி வாராள். இவ 8 பேரும் ஓடோடி வந்து இறைவன் முகத்தை பார்த்தார். இதுதான் 2வது பிறவி. மற்ற அம்மாமாருக்கெல்லாம் ஒரு பிறவி. இந்த காளியர்கள் 8 பேருக்கும் முப்பிறவி. ஒரு பிறவி நாகலோகத்திலே தேவாமிர்த கலசத்திலே பிறந்து வருகிறார்கள். 2வது பிறவி சதுரகிரி சந்தனச்சோலையிலே அக்கினியிலே எரிந்து பிறக்கிறார்கள். இன்னும் ஒரு பிறவி இருக்கு. அதுதான் காண்டாவனத்துல இன்னும் வரும்போது கேட்டுக்கோயேன். முன்னாலே சொல்லிட்டு அதை கேட்கறதுக்கு நல்லா இருக்காது இல்லையா? ஆமா, இது 2வது பிறவி அம்மாமார்களுக்கு. சதுரகிரி சந்தனச்சோலையிலே 8 பேரும் எரிந்து பிறந்து வந்து ஆண்டவனுடைய முகத்தை பார்த்து இந்த அம்மாமார்கள் என்ன கேட்கிறாளானா, ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே பகவானே அரணாரே ஈஸ்வரரே எரிந்து போன எங்களைத்தான் பிறவி செய்த விவரம் என்ன பேரு என்ன ஒரு என்ன ஐயா ஊரும் என்ன பெருமையோட சொல்ல வேணும் சாமி பெருமையோட சொல்ல வேணும் பேரும் கேட்ட போதே ஈசன பகவானோ
சொக்கேனாச்சி உங்க அப்பாவும் நாகராசா பெத்த அம்மாளும் நாககண்ணி மக்களாக பிறந்திரம்மா பிறந்திரம்போ அம்மா பிறந்திரம்போ மங்கைகள் 8 பேரும் மங்கைகள் 8 பேரும் அம்மா முதலாவது பிறந்ததால உச்சி கண்ணில் பிறந்தவளா ஓம் பேரு உஸ்மகாளி இரண்டாவது பிறந்தமவா ஏற்ற சுக்கநாசி ஒந்தம் பேரு எதாய மூணாவது பிறந்தவளா அம்மா முப்புடாதி ஓம் பேரு நாலாவது பிறந்ததாய தங்கமாளா உந்தம் பேரு அஞ்சாவது பிறந்ததாய அழகுனாச்சு ஓம் பேரு ஆறாவது பிறந்தமவா ஆறாவது அழகு வடக்குத்தியா உந்தம் பேரு ஏழாவது பிறந்தமாவா சந்தன மாறி உந்தம் பேரு எட்டாவது பிறந்ததாய பத்திரகாளி உந்தன் பேரு 8 பேருக்கும் பேர் கொடுத்தார் பார்வதி வாளோட 9 பேரா நிக்கா ஏ அத்தாம் பகவானே இவ 8 பேருக்கும் பேரெல்லாம் சொன்னீங்கள எனக்கு மருத்துவர் பேர் கிடையாதா ஏண்டி அம்மா ஏ பார்வதி இந்த 8 பேரோட நீ 9 பேரா வந்திருக்க பாத்தியா அடியே 9 கம்பளமே ஓடி வாய சக்கம்மாளே சக்கம்மாள் என்று சொல்லி சக்கம்மாள் என்று சொல்லி ஆதி சக்திக்கு தான் பேர் கொடுத்தா அதாவது பாருங்க 9 கம்பளம் ஓடிவா சக்கம்மாள் என்ற பெயர் கொடுத்து சீரும் சிறப்புமாகவே இறைவன் பகவான் பிறவி செய்தார். இந்த சிறப்பான வேளையிலே காளிகளினுடைய 8 பேர்களும் அந்த அக்கினி சோலையில எரிந்து பிறந்த உடனே பேர்களை சொன்னார். நீ உச்மகாளி, நீ சுக்கனாச்சி, நீதான் தங்கம்மா, நீ வடக்குத்தி, நீ வடக்குவா செல்வி, நீ வடபத்திரகாளி அம்மா அப்படின்னு ஒருத்திக்கும் ஒவ்வொரு பேரை சொன்னார். பார்வதிக்கு 9 கம்பளம் நீதாம்மா சக்கம்மான்னு பேர் கொடுத்தார். சக்கம்மா இல்லைன்னா உலகத்துல வாழ முடியாது. கம்பளத்தமார்கள் வாழ முடியாது. சொல்ல பைய தூக்கி போட்டுக்கிட்டு ஏட்ட கையில எடுத்துக்கிட்டு வர முடியாது. அம்மா வாக்கு சொன்னா தானே சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. இந்த சக்கம்மாளுடைய திருநாமத்தை கொடுத்து அத்தான் நாங்க பிறந்தது நாகலோக, எங்க அப்பா நாகராஜன், எங்க அம்மா நாககன்னி, அவர்களுக்கு மக்களா பிறந்தோம்னு சொல்லிட்டே சரிதான். அவங்களால வளர்க்க முடியல, நீங்க வளர்த்திய ரைட்டு தான். ஆனால் இப்ப எரிந்து போன எங்களை மறுபடி ஏன் பிறவி செய்தியன்னு கேட்க. ஏ அம்மா, ஏ சொக்கனாச்சி, ஏ தாய உச்மகாளி, உங்களை எதுக்கு பிறவி செய்தோம்னா கேட்கிய. அடங்காதவன் மகிஷாசுரன் என்று ஒரு மனிதன் வாழ்ந்து வருகிறான். அவனை அடைப்பதற்காக வேண்டியே அட்ட காளி உங்களை நான் பிறவி செய்தேன் அம்மா. ஐயா அடங்காதவனா, ஏ பொல்லாதவனா, மகிஷாசுரனா, அவ எங்க இருக்கான், அவ யாரு என்கிட்ட சொல்லுங்கன்னார். உடனே ஆண்டவன் பகவா என்ன சொல்லுகிறாரானா, அதையில வர முனிவன், அதையில வர முனிவன், அதையில மகடாசுரே, மச்சரி சிவனமதியிலே மகுடனாவே வாழ்ந்து வர்றான்.
உடலோட அவனுக்கு மாட்டு முகம் முளைத்திருக்கு 7 மாலை உயரம் அம்மா 200 அடி அகலந்தாய அழுவதம் போல் வயரழகா பணபோல காலழகா புகைய போல கண்கள் ரெண்டும் அப்பே பெட்ட மகுடனைத்தான் அம்மா மகுடனை நான் அழைப்பதற்கு பிறவி செய்தேன் ஆமாயா மகுடனைத்தான் சிவபெருமா சொன்ன போதே சொர்க்கநாச்சி உஸ்மகாளி தங்கையான தங்கம்மாளா காளிகளோ ஒன்று கோடி அடிக்க வேணும் என்று சொன்ன அடிக்க வேணும் ஆண்டவனை வரமாதையும் தர வேணும் ஆமையா ஏற்ற வரமதையோ அப்படியானா வரத்தை தாங்க அடங்காதவங்கிய மகிஷாசுரங்கியல அவனை அழைப்பதற்கு ஆதியிலே நாமளை போர் ஒரு மனிதனாக பிறந்து பிரம்மாவை நினைத்து 12 வருட காலம் வரமுனிவன் வனத்துக்குள்ளே தவம் இருந்தான் பிறந்திருந்தான். வரமுனிவன் என்றால் நாமளை போர் ஒரு மனிதனாக இருந்து 12 வருஷம் வனத்துக்குள்ள போய் பிரம்மாவை வேண்டி தவம் இருந்தான். இந்த 12 வருட கால தவமகிமையை முற்றி பிரம்மதேவன் வரமுனிவனை அழைத்து கேட்டார். ஏனப்பா ஏ வரமுனி என்ன வேண்டி தவம் இருக்கிறிய? வரமுனின்னு சொன்னேன், வர்ணமணின்னு சொல்லல. ஆமா ஏ வரமணி எப்ப எதுக்குப்பா தவம் இருந்த என்ன வர வேணும்னு கேட்டார். இறைவா பகவானே நான் எதுக்கு தவம் இருந்தோம்னு கேட்கலா? இங்க பாருங்க, நான் யாராலையும் அழியாம இருக்கணும். விவரமா கேட்கவா? ஆனாலும் எனக்கு அழிவு இருக்க கூடாது. எழுதுப்பா. எந்த ஆயுதத்தால என்ன கொத்தினாலும் நான் சாக கூடாது. எந்த விஷ சிவராசி கடிச்சாலும் நான் மாண்டு போக கூடாது. பாம்போ தேளோ பூரானோ நட்டுவக்காளியோ நசுமந்தானோ இந்த விஷங்கள் எல்லாம் கலந்தாலும் எனக்கு ஒரு அழிவுன்னு இருக்க கூடாது. எதை கேட்க மறந்தான்? பொம்பளை லேசன்னு நினைச்சிட்டான். பெண்ணால எனக்கு ஒரு அழிவு இருக்கான்னு இவன் கேட்க மறந்தான். மெய் மறந்தான். உடனே எழுதுகிறார் பிரம்மதேவன். என்ன? ஏ வரமணி உனக்கு ஆனால அழிவில்லப்பா. கிடையாது கிடையாதப்பா. எந்த ஆயுதத்தால குத்தினாலும் சாக மாட்ட. எந்த விஷ சிவராசி கடிச்சாலும் நீ மாண்டு போக மாட்ட. ஆனால் என்ன பெண்ணினுடைய கையால நீ சாவது நிச்சயம் அப்பா. எழுதிட்டா பிரம்மதேவன் புடி சாபத்தை. அப்படின்னா அவனுக்கே தெரியாத வண்ணம் அவன் பொடதில பெரிய கொட்டை எழுத்த எழுதிட்டாரு. இவன் பார்த்தான். ஏன் நம்ம அழியாத வரத்தை பிரம்மங்கிட்ட வாங்கிட்டோம், இனி யாருக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்பட வேண்டாம். அப்படின்னு மகிடாசுரனானவன் மகடனாக ஆகுவதற்கு முன்னால் வர முனிவனாக இருந்து எவ்விதமாக மமதையோடு இருக்கிறானா வந்தவரை மதிக்க மாட்டான். வந்தவரை மதிக்க மாட்டான். மரியாதை செய்ய மாட்டான். ஏனொன்றும் கேட்க மாட்டான். எதிர்த்து முகம் பேச மாட்டான். பெரியோரை மதிக்க மாட்டான். வரமுனி மதிக்க மாட்டான். தன்மையோட நடக்க மாட்டான். தன்மையோட நடக்க மாட்டான். ஐயா
ஐயா கோயிலுக்கு போக மாட்டா தெய்வத்தை கும்பிட்டாவே வணங்க மாட்டா எப்ப வந்து வர மதிக்க மாட்டா மரியாதை செய்ய மாட்டா ஏனென்றும் பார்க்க மாட்டா ஐயானன்றும் பார்க்க மாட்டா யாரோட எதிர்த்தும் போக மாட்டா அழியாத ஆயில கொடுத்த உடனே இவ யாரையும் மதிக்க போறதில்ல. நான் தான் ராஜா, நாமே தான் மந்திரி, நாம தான் மன்னவன். கோயிலுக்கு போறானா, வரமுனை தெய்வத்தை கும்பிட்டு வணங்குறானா, வந்தவனை மதிக்கவில்லை, யாரையும் மரியாதை செய்யவில்லை. இந்த சிறப்பான வேளையிலே